ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாடு உட்பட மொத்தம் 12 ஸ்டேட்டில் இன்னையிலேருந்து 4/11/2025 இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் புதுசாக வந்து பேர் சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக வந்து சேர்த்துக்கலாம். இந்த எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி வாக்காளர் பெயர்களை வந்து இந்த பட்டியலில் தூக்கணும். வாக்காளர் பட்டியலிருந்து தூக்குறது தான் அதோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவர்களுடைய பெயர்களையும் அந்த வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கணும். அப்புறம் மற்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்தியாவில் வந்து போலி எதனா ஒரு ஆவணங்கள் வைத்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர்களும் வந்து நீக்கப்படணும். ஸோ இது போன்ற பல காரணங்களுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஓகே, இது கடைசியாக எப்போ நடந்தது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2002 மற்றும் 2005 வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நடக்குது. ஸோ ஓவராலாக இந்தியா ஃபுல்லாகவே ஏற்கனவே பீகார் அந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இப்போது தமிழ்நாடு உட்பட மற்ற 12 மாநிலங்களுக்கு இப்போ நடக்க போகுது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தொகுதி கீழே நிறையா வாக்குச்சாவடிகள் வந்து இருக்கும், பூத் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இருப்பாங்க, பிஎல்ஓ. அது உங்களுக்கு கீழே வந்து பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ இந்த பூத் லெவல் ஆஃபீஸர், இந்த பூத் ஏஜென்ட், இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய வீடுகளுக்கு வந்து அவங்க இந்த எனிமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் 2 காப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரு காப்பி ஃபில் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இன்னொரு காப்பி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுடைய கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. எதுக்காக அப்படி 2 காப்பி அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய எவிடன்ஸ்க்காக நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஆமாம், அந்த மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டாங்க, கிராஸ் செக் வந்து வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எவிடன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்காக 2 காப்பி வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அந்தந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கிட்ட இந்த விவரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த எனிமரேஷன் ஃபார்முடைய ஒரு கன்சாலிடேட் டீட்டெயில்ஸை வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இஆர்ஓ ஆஃபீஸருக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகே, எலக்ட்ரல் ரோல் ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த இஆர்ஓ ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லா வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல், அதாவது டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் காப்பி நம்மளுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டர்ஸ் போர்ட்டல். ஸோ இதில் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு இருக்குது, அதில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்கேஸ் வந்து பெயர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி நம்மளுடைய பெயர் வந்து ஆட் பண்ண வச்சிடணும். இல்லைனா வாக்காளர் பட்டியலிருந்து பெர்மனெண்ட்டாகவே நீக்கிடுவாங்க. ஃபைனல் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா போலி வாக்காளர் பட்டியல் பெயர்கள் நீக்கப்படும் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்பலாம் வந்து பார்க்க வேணாம். எப்போ வந்து அந்த டிராஃப்ட் காப்பி வெளியிடுறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வந்து டிசம்பர் 9 வெளியிட்டுருவாங்க. டிசம்பர் 10 நீங்கள் வெப்சைட் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்ட்டு. பெயர் இல்லை அப்படின்னா டிசம்பர் 9 ஜனவரி 8 நம்ம அப்ஜெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அது ஆன்லைன் மூலமாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நேரடியாக அந்தந்த வாக்குச்சாவடியில் நியமிக்கப்பட்ட அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நேரடியாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம், அப்ஜெக்ஷன் வந்து பண்ணலாம். அப்ஜெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா February 7 இந்த ஃபைனல் பப்ளிகேஷன் வந்து வெளியிடுறாங்க. ஓகே, இப்போது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அவங்களாம் என்றைக்கு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஏற்கனவே ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பிடிஎஃப் காப்பி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த எனிமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த எனிமரேஷன் ஃபார்ம் தான் அவங்க வரும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு, நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபாக வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. கடந்த 9/9/2025 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து இந்த ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. எல்லா சிஇஓக்கும், அதாவது சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கும் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு வாக்காளர்களுடைய ஆதார் அட்டையை குடியுரிமை ஆவணமாக கருதக்கூடாது, சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுனால ஆவணமாக கருதக்கூடாது. வாக்காளர் அடையாள அட்டை இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கார்டு மட்டும்தான்.
ஒரு 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 நபர்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஆதார் கார்டை. அதை வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆவணமாக நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் இதுதான் அந்த அனெக்சர் 3. இதில் எனுமரேஷன் ஃபார்ம், இந்த எனுமரேஷன் ஃபார்ம் தான் கொண்டு வருவாங்க, நம்ம வீடுகளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போ இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வரப்போ நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு 3 டைம் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பிஎல்ஓ ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கிடையாது. நேரடியாக நீங்கள் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரை போய் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் வாக்குச்சாவடிக்கு யார் வந்து நியமிச்சிருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க மொபைல் நம்பரில் எப்படி எடுக்குதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக நீங்கள் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம், நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆன்லைன் மூலமாக இன்னும் ஆப்ஷன் வரல, எப்படி கொடுக்கறது என்னன்னு தெரில. ஆன்லைன் மூலமாக ஆப்ஷன் வரல, வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுடுறோம். இதில் ப்ரீ பிரிண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எனுமரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிரிண்டட், அதாவது உங்களுடைய பெயர் இது எல்லாமே முன்கூட்டியே வந்து ஃபில் பண்ணியிருக்கோங்க. இப்போது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்ததுன்னா அதோடைய மொத்த விவரமும் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி வந்துடும். இதில் பிளாங்காக இருக்கிறது மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 1-2 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில். அவங்க எப்போனா வருவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிஎல்ஓ ஆஃபீஸர் ஃபஸ்ட் நாள் வராங்க, நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாள் கழித்து 2வது நாள் வருவாங்க, அடுத்து 3வது நாள், இந்த மாதிரி இந்த 3 டைம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கூட நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் பீகார்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மகிட்டையும் ஆவணங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய இந்த ஆதார் கார்டு, வேறு பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஏற்கனவே இந்த எனுமரேஷன் ஃபார்மில் வந்து ப்ரீ பிரிண்டட் டேட்டா ஆல்ரெடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் த எலெக்டர் இந்த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் தி லாஸ்ட் எஸ்ஐஆர். கடைசி எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் வந்து 2002 மற்றும் 2005 நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த 2002 இருந்த விவரங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட எங்கே இருக்குது அந்த விவரங்கள்? ஸோ அந்த மாதிரி விவரம் நம்மக்கிட்ட தெரியல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்டில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு வியூ கொடுக்கணும். வியூ கொடுத்தோன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அதை கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான விவரங்கள் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆனால் 2002க்கு அப்புறம் நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு எடுத்திருக்கேன், இல்லை 2002க்கு அப்புறம் தான் நான் டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கான விவரங்கள் இதில் வராது. அப்போ நீங்கள் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட அவங்க என்ன விவரங்கள் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துடணும். என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலனா என்னுடைய பெயர் கம்பல்சரியாக நீக்கப்படுமானா இப்போதைக்கு அதான் சொல்லியிருக்காங்க. எனுமரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும், அப்படி இல்லைனா பெயர் நீக்கப்படும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து டிராஃப்ட் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல் பட்டியலில் அவங்க அப்படியே நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க உங்களுக்கு என்கொயரி வந்து வைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தான் வந்து தெளிவாக இருந்துக்கணும். ஏன்னா ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது அடையாளம். ஸோ அதனால் நம்ம அந்த ஓட்டர் ஐடி கார்டை கன்ஃபார்மாக எல்லாமே நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போது உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான அந்த வாக்குச்சாவடி அந்த பூத்துக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ அந்த நம்பர் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எடுக்கலாம். இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிடணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா என்டர் கொண்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு. பிஎல்ஓ ஆஃபீஸர் மற்றும் எலக்ட்ரல் ரோல் ஆஃபீஸர்னுடைய டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ரோல் ஆஃபீஸர்னுடைய பேர் மட்டும்தான் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்காது. மற்றபடி ஃபஸ்ட்டு நம்ம காண்டாக்ட் பண்ண வேண்டியது பூத் லெவல் ஏஜென்ட். உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய விவரங்களும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் தான் மெயின். இப்போ பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்ஓ ஆஃபீஸருடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு என்ன சந்தேகமோ அது எல்லாமே கேட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன எனுமரேஷன் ஃபார்ம் யாரும் நான் கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள், அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போது பூத் லெவல் ஏஜென்ட், அதாவது ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூத் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய விவரமும் வந்து இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். சர்வீசஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு அதர் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப்
பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும். பூத் லெவல் ஏஜென்ட் 1 மற்றும் பூத் லெவல் ஏஜென்ட் 2. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி நேமு இதெல்லாம் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்னுடைய விவரங்களும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயே இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. எங்கேயும் போய் மேக்ஸிமம் அலையிறதை வந்து தவிர்த்துருங்க. இந்த விவரங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான வேலைகள் முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிடும் போது மட்டும் கவனமாக நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிடும் போது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.